அப்போ சோதனை அவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? அவரவர் சொந்த தீய நாட்டத்தினாலேயே சோதிக்கப்படுகிறார்கள். இனிமே யாரும் சோதனை கடவுள்கிட்ட இருந்து வருதுன்னு சொல்லக்கூடாது. ரெண்டாவது, நம்மளுடைய சொந்த கெட்ட புத்தியிலிருந்து தான் சோதனை வருது. ரெண்டாவது பாசிங்கம்மா தொடர்ந்து. அது அவர்களை கவர்ந்து, எது 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 அவரவருடைய சொந்த கெட்ட புத்தியிலிருந்து வர சோதனை என்ன பண்ணுகிறது? அவர்களை கவர்கிறது. சோதனை முதல்ல என்ன பண்ணுமா? அட்ராக்ட் பண்ணும். பார்த்துருக்கீங்களா இல்லையா? பையன் போகிறான் பின்னாடி, பொண்ணு பின்னாடி போகிறான், ஏய் மச்சான், அட்ராக்ட் பண்ணுது, அப்படி கவருது இல்லையா? அது அவர்களை கவர்ந்து இழுக்கிறது. அவன் பேண்ட் பார் சூப்பராக இருக்கடி, கவர்ந்து இழுக்கிறது. அடுக்கு செயின் கவர்ந்து இழுக்கிறது. எத்தனை அடுக்கு செயின்மா? 3 அடுக்கு செயின். புது மாடல்டி, ரொம்ப நல்லா இருக்கு. அது போட்டிருந்தா நம்ம நெக்லஸே போட வேண்டாமா, அது போட்டாவே ஆரம் மாதிரி இருக்குமா, அதுவே நம்ம போட்டுக்கலாம். கவர்ந்து இழுக்கிறது. எல்லாம் உங்ககிட்ட இருந்து வாங்கின விஷயம்தான். அது அவர்களை கவர்ந்து இழுக்கிறது இல்லையா? அதனால வீட்டில் இருக்கிறவங்க உயிரை செத்தான் மனுஷன் பாவம், எனக்கு இதெல்லாம் வேண்டாம், அது மட்டும் வாங்கிக்கிடு, கவர்ந்து இழுக்கிறது.